ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி 65 செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ நெத்திலி மீனை வாங்கி தலைவாலெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மீடியம் சைஸ் நெத்திலி மீன் தான். இதை விட பொடிசும் கிடைக்குது, இதை விட பெருசும் கிடைக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் 3 டீஸ்பூன். நீங்கள் நார்மலாக என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதில் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ கடைசியாக 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். மீனோட இந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி கோட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா பிரட்டிக்கோங்க. ஒருவேளை அந்த மசாலா ரொம்ப திக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா, அரிசி மாவுலாம் போட்டிருக்கனால மசாலா கொஞ்சம் திக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா ரொம்ப கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பெசரிக்கோங்க. மசாலா மீன் மேலே ஸ்மூத்தாக கோட்டாக இருக்கணும், முடிச்சா தெரியாமல். அப்படி உங்களுக்கு கெட்டியமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பெரட்டி விட்டுட்டு மீன் மேலே அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா ஸ்மூத்தாக கோட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே அது செட் ஆகட்டும் விட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா அதில் போடலாம். அப்படியே ஒரு குமிசலாக அள்ளி போடாதீங்க, அப்படியே பஞ்சாக நிற்கும். அப்புறம் எடுக்கும் போது எல்லாம் பிரிஞ்சு ஷேப் அவுட் ஆகிடும். ஸோ ஒரு பீஸாக அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே கரண்டியெல்லாம் போடாமல் கொஞ்ச நேரம் அப்படியே அதை வேக விட்டுருங்க. கொஞ்சம் இந்த பொரியறதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து கரண்டி போட்டு பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாகும். அந்த பொரியிறது பாருங்கள், எப்படி ஆரம்பத்தில் போட்டதுக்கும் இப்போவும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. மீன் நல்லா செவந்துருச்சு. நல்லா இதை வேக விட்டு மொறுமொறுன்னு ஆக விட்டிங்கன்னா தான் உள்ளே இருக்க அந்த எலும்பு, அதாவது முள் முதற்கொண்டு மொறுமொறுன்னு ஆகும். சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். மீன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெத்திலி 65 யம்மியாக இருக்குது. அந்த கலர் பாருங்கள், அந்த மசாலாவோட கோட்டிங் பாருங்கள், சூப்பர் டெலிஷியஸாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளேட் அளவுக்கு இப்போ நான் ஒரு ஷிஃப்ட்டு பொரிச்சு எடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த பிளேட் அளவுக்கே ஹோட்டலில் போய் வாங்கினீங்கன்னா 150 ரூபாய் வரைக்கும் வரும். நான் ஆனால் 1/2 கிலோ நெத்திலி மீனை வெறும் 60 ரூபாய்க்கு வாங்கி அது போல் 3 பங்கு செஞ்சுட்டேன். ஸோ இது வீட்டில் செய்கிறது தான் 100% ஹெல்த்தி அண்ட் நமக்கு செலவும் மிச்சம். கண்டிப்பாக இதை அடிக்கடி செய்யுங்க உங்கள் வீட்டில். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்ல மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.